வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இந்த ட்ரிப்பு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை போகிறோம். பிளாகில் வந்து மதுரையில் போய் மாசை காட்டுறோம். சாப்பாடுலேருந்து ஜிகிர்தண்டாலேருந்து கோயிலேருந்து எல்லாத்துக்கும் போய் மாசை காட்டுறோம். வினோத் அண்ணா டயர்டாக வந்திருக்காரு. அதுக்கு போல கல் எனர்ஜெட்டிக்காக இறக்கிருக்கோம். பாலா வந்து கல்லு தான் ஒரு காய்ச்சல் தலைவலி எதுவுமே இல்லாமல் வந்திருக்கான். ஆனா 2 மரத்தை எடுத்துட்டு ப்ளீஸ் முடியல, தெரியுதுண்ணே உடம்புலாம் கருப்பு சட்டைக்கு அப்படியே இழுக்குதுண்ணே வீடு. சரி 2 பாதாணி கேக் கொடுங்க. உள்ள பாரு அப்படியே இழுக்குது. 2 பாதாணி கேக் கொடுங்க. 15 minutes later. ஏன்னா தெரியாதுக்கு என்ன பண்ண முடியும்? சும்மா உழைப்பிட்டே இருக்காங்க. உழைப்பிட்டே இருக்குமா? உச்சி வெயில கருஞ்சட்டைக்கு உள்ள எப்படி எது தெரியுமா? தெரியல. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கீழே கிடக்குற மட்டை வீடியோக்கு உண்மையும் அடிக்கிறேன். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாதாணிக்காய் மரம் நடப்போறோம். அதுவும் வர அப்படி அதுவும் டூல்ஸ் எதுவும் இல்லாம குச்சி இயற்கை முறை மரம் நட்டுவது என்று சொல்லி காட்ட போறோம். தேங்காய் மட்டெல்லாம் நோண்டுறோம். வெயிலெல்லாம் பைத்தியமாயிட்டாங்க, கண்ணை கூட திறக்க முடியல. எங்க நடந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டு மதுரை போற வழியில மதுரை ஹைவேஸ்ல நட்டிக்கிட்டு இருக்கோம். தாராபுரம் தாண்டி கொஞ்சம் தூரத்தை நட்டிக்கிட்டு இருக்கோம். டக்கு டக்கு நட்டுக்க. வெயில் ரொம்ப கொளுத்தி அடிக்குது. நாங்க ஆனா மரம் முழுசா நட்டிக்கிட்டு இருக்கோம். என்னடா பண்றீங்க? பின்னாடினா செகண்ட் பின்னாடினா பின்னாடினா டக்கு நோண்டுங்க. இந்த மரம் வந்து இன்னைக்கு பாலாவை நம்ம கூட்டிட்டு வந்து பாலா மரம் நட்டிக்கலாம். ஆனா அஜய்க்கும் பாலாவுக்கு என்னமோ இருக்கு. என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க வச்ச மரம் பேர் வந்து என்ன மரம்? பாதாணிக்காய். இவனை பாரு ஃபுல்லா வந்து அச்சசல் அப்படியே சேட்டு பாய் மாதிரியே இருக்கு. ஆனா கருப்பு சேட்டு. எங்க ஆள் பாரு பாலை இறங்கி தோணிக்க போல உதவி பண்றான். மெதுவா நீ பேசு தோண்டு மெதுவாடா. டேய் இத்தனை வரைக்குமா லெஃப்ட் பல்புண்ண. ஆனா நான் காமெடி பண்ணுவானா பாவனா? ஆனா பாவனா அவனுங்க இவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலக்காரமா இருக்குதா? எகுத்து கேள்வி கேட்கறதுனால நோண்ட விடுறாங்க. தோண்டு மரம் தானே வைக்கிற. இந்த 4 பேர்த்த ஒருதுக்காக தள்ள மனசு இருக்கா? கல்லுதான் சேனல், கல்லாலதான் சேனலே ஓடுது. ஓ நீ அப்படி வரியா? நல்லது பண்ணா சில சோகம், சில விஷயம், சில தடங்கள் வரதான் செய்யும். அடுத்த நல்லது பண்ணதை பிடிங்க. நீ நல்லா அந்த மரம் டெத் ஆயிருச்சு. நாங்க வந்து பாதுகாக்கிறோங்க. மரம் ஒரு மரம் டெத் ஆயிருச்சு கைஸ். அதனால அந்த மரத்தை எடுத்துட்டு நாங்க வேற நல்ல மரத்தை போட்டோம். உண்மையிலேயே டெத்தான மரத்தையும் நாங்க வைக்கிறோம் பாருங்க. வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல் மதுரை மீனாட்சி சீரியஸ் கோயில் சீரியஸ். ஸோ நான் வந்து மதுரை மீனாட்சி கோயில் வந்திருக்கோம். இங்க வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கல் நிறைய படிச்சு வச்சிருக்கான். ChatGPT பார்த்து தெரிஞ்சிருக்கேன். இப்பெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லுவான். சொல்றேன் என்ன ஒரே நிமிஷம். நான் மொத்தம் 1000 பில்லர் இருக்குண்ணா. 1000 சொல்லுவாங்க. பில்லர் என்னது? ஒவ்வொரு கோபுரமும் 120 அடி.
மினிமம் மினிமம் இல்லைன்னா 120 அடி நம்ம 8 கோபுரம் இருக்கு ஓகேவா? அதெல்லாம் இல்லைங்க, தெற்கு வாசல் கோபுரம் மட்டும் தான் 120 அடி. அதான் பெருசா இருக்கு இதுலயே. சத்தியமா எங்க அம்மா சத்தியமா தானே போட்டுருந்துச்சு. சரி ஓகே வாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு வரோம், அதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றோம். அதுக்குள்ள வேணா படிச்சு வச்சிருவாங்க, இன்ஃபர்மேஷன் கரெக்டா வரும். வாங்க let's go. மீனாட்சி அம்மன் கோயில் ஃபுல்லா சுத்தி பார்த்து வந்துட்டோம். மூணு சிலை இருந்தது. ஒன்னு மீனாட்சி அம்மன் சிலை, ஒன்னு வந்து சிவன் சிலை, இன்னொன்னு என்னங்க கல்யாண சுந்தரர். போட்டு சட்டை கலரே மாத்திட்டு சட்டையை போட்டு பார்வதி இல்லைங்க, கல்யாணம் திருமணம் சம்திங் சொன்னாங்க. சட்டை கல்யாண சுந்தரர் வந்து சிவப்பாயிருச்சு. சிவப்பான வேற ப்ளூ பிங்க் எல்லா கலர் இருக்குடா. ஹோலி கொண்டாடி இருக்காரு. ஹோலி கொண்டாடின மாதிரி கோயிலை பத்தி சொல்லுங்க. சொல்லு மாட்டுறாங்க சொல்லு. ஏதோ சார்ஜ் பாத்துருக்கீங்களா சொல்லு. இப்ப நான் சொன்ன அசிங்கமா நான் ஒரே நிமிஷம் இருந்தேன் சொல்றேன். ஒரு நிமிஷங்க சொல்றாங்க. கோயில் மொத்தம் 2000 வருஷம் பழையமான கோயில்ண்ணே. ஓகே சரியா? முத பாயிண்ட். ரெண்டாவது வந்து உள்ள வந்து 1000 தூண் இருக்குண்ணே. 1000 தூண். ஓகே பாத்தேன் நான் உள்ள எண்ணித்தான் அந்த கோயில் சுத்தி எல்லாம் 1000 தூண் தானே. என்ன சேர்த்தி 1000டா என்ன. அப்புறம் சவுத் கோபுரம் மட்டும் 1700 அடி. 120 அடி. தெற்கு கோபுரம் வந்து 170 அடி. டேய் சும்மா மறந்துடா. வித்ததுல 160 பாத்தியா? வினோதன் கரெக்டா படிச்சுக்கிறாரு. இவரு உழப்ப என்ன ஏமாத்துறீங்களா? உள்ள என்னமோ சொன்னா ஓட்ட போட்டிருக்கு குதிரை கட்டோட. அவன் கேமரா சொன்னான். அவன் தான் சொன்னான். சொல்லனே ஒரு கல்ல வந்து ஓட்ட மாதிரி இருந்துச்சு, பிடிச்சிருக்கிற மாதிரி தூக்குற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன் ஏதோ பைப்ல இருக்கு அடியில போண்டா அப்படின்னு. அவன் என்ன சொன்னானா குதிரை கட்டக்கடா அப்படிங்கிறான். குதிரை கடக்கல தண்ணி உள்ள போச்சு, அதை எடுத்து விட்டா தண்ணி உள்ள போறேன். அதுக்குதான் அது நாலேஜ் தானே. நீ தான்டா கேமரா. சரி விடுங்க வாங்க காய்ஸ். மீனாட்சி அம்மன் கோயில் நீங்களும் வாங்க. சூப்பரா இங்க வந்து மெயின்லி வந்து எல்லா வகையான வைப்ரேஷனும் இங்க கிடைக்குது. முக்கியமான வைப்ரேஷன். ஐயோ ஒரு சில இடத்துல ஃபாரினர்ஸ் நாட் அலோடு தெரியுமா? அதெல்லாம் படிச்சீங்களா? நான் படிச்சேன். ஆமா. எப்படி அது? அதெல்லாம் நான் ஒரு சில இடத்துல நாட் அலோடு ஃபாரினர்ஸ்லாம். கரெக்டா நம்ம எங்க சிவனை பாத்துட்டு வரும்போது அவர்கிட்ட மட்டும் நாட் அலோடு ஃபாரினர்ஸ். ஒவ்வொரு கோபுரத்துலயும் 33,000 கல்ச்சர்ஸ் இருக்கும். நீ முதல்ல சில சொல்லி உழப்பின. இப்ப கல்ப்பு இன்னொன்னு கேட்டுக்கங்க. மதுரையோட மிகப்பெரிய அடையாளமான மீனாட்சி கோயிலை நாங்க வந்து பார்த்துட்டோம். நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எனக்கு வந்து மிகப்பெரிய நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்தது. நான் வந்து கோயில் பெருசா போனதே கிடையாது. பட் இந்த கோயில் வந்து எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வந்து வைப்ரேஷன் ஆயிடுச்சு. தேங்க்யூ. புள்ள மறக்காம ஃபாலோ பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. என்ன புள்ள அப்படி இல்லடா, என்ன ரவுடிஸ் மாதிரி. நான் முதல்ல அவ்வளவுதான் இந்த இதெல்லாம் கட்டிங் பண்ணிருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாருங்க. இது வேறயா? இது வந்து 1936 கட்ட 1936 ஆட்சி பண்ணாங்க. 36 சரி போய் படிச்சுட்டு வாங்கப்பா. பஸ் ஒழுக்கமா படிச்சுட்டு வாங்க. பாருங்க இந்த இதுல வந்து இந்த பாம்பே படம், அப்புறமே குரு படம். அது குரு படனே. ஏன்னா அது குரு படனே. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இதுல வந்து குரு படம், பாம்பே படம், உயிரே. ஆமா டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்குண்ணே. என்ன படம்னா வந்து மறந்துட்டேங்க. மறந்துட்டு படமா இல்லைங்க. மறந்துட்டியா நீ மறந்து. நீங்க இத சொல்ல மதுரைனா என்னன்னா, மதுரையில என்ன ஸ்பெஷல்? எதுக்கு மதுரை? மதுரைனா மல்லிகைப்பூ, பரோட்டா, ஜிகிர்தண்டா அதான் மெயின். கறி தோசை, கும்பிட்டு கறி வைப்பாங்க, மனசார வைப்பாங்க. அதாவது பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. சாப்பிடுங்க, காசு இல்லாட்டி முதல்ல சாப்பிட்டு கூட நிம்மதியா போங்க. பட்னியா பண்ண மாட்டாங்க.
மதுரை மக்களா? நீ மதுரை மக்களாடா? இந்த இந்த பில்டிங் வெளியில போனீங்கன்னா நிறைய பட்டு கடைகளா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அந்த காலத்துல முகலாயர்கள் சௌராஷ்டிராக்காரங்க வந்து இப்போ இருந்திருக்காங்க. இந்த நீங்க எப்ப பாத்தீங்களா? அப்புறம் மன்னரோட ஆட்சி முடியும் போது அவங்க வந்து என்னன்னா சரி மன்னாட்சி முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அந்த பட்டு இது போகக்கூடாது அப்படின்றக்காக அவங்க இன்னுமே அந்த கடையில அந்த குரூப்லாம் அப்படியே இருந்து அந்த டீம் அப்படியே இருந்து இன்னும் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதானே இன்னமே கேமரா ரைட்டில் திரும்பினா ஃபுல்லா சௌராஷ்டிராக்காரங்க தான் இருப்பாங்க. நடக்காது. இது வந்து இந்த 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 கட்டடம் வந்து திராவிடர்னாலையும் முஸ்லிம்ஸ் அவங்க அந்த ஸ்டைலே தான் இது கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆமா அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து 4ல் வந்து 1 பங்கு தான் இது இந்த பில்டிங். 4ல் 1 பங்கு இவ்வளவு பெருசா. பேலன்ஸ் 3 எங்க இருக்கு? பேலன்ஸ் 3 எங்க இருக்கு? தெரியலடா. 4ல் 1 பங்கு இது. என்னங்க 4ல் 1 பங்குனா என்ன? என்னது 4ல் 1 பங்கு? 4மே இருக்கு. மீதி 3 பங்கு வந்து முடிஞ்சிருச்சு. அவர் அந்த மன்னர் புலம்பெயர்ந்து போகும்போதே முடிஞ்சிருச்சு. திருச்சி இது பண்ணாங்க. திருச்சி அது எப்படி கீழ என்ன எப்படி தள்ளு. நீ உனக்கு வந்து ஒண்ணும் தெரியல. ஒரே அதுவும் இல்லாம ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 தூண் இருக்கு. பெரிய பெரிய தூணா 10 தூண் கட்டி இருக்கு. இன்னுமே இருக்கு. ஒரு 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா லைட் ஷோ, ரைட் பிஜிஎம் அதெல்லாம் மட்டும் பயங்கரமா காட்டுவாங்க. மெயினா இங்க வந்து மரமா இருந்தா ஈவினிங் வாங்க. மெயினா இங்க வந்து சிலப்பதிகாரம் அதிகமா சொல்லுவாங்க. அதுல இருக்கிற நிறைய விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இங்க டிராமா மாதிரி போடுவாங்க. அவ்வளவுதாங்க. கட்டினவங்க வந்து இத்தாலியை சேர்ந்தவங்க. என்ன சொல்ல மாட்டேன். ஏதோ இருங்க சிட்டி ரோபா உயிர் வந்த மாதிரி ஏதோ சொல்ல நினைக்கிறேன். நெதர்லாந்து, போர்ச்சு, வேற என்னதான் சொல்றா இன்னொரு யாரும் வந்தானே அதிகாரம் மணிவேலை, குண்டலகேசி, வளையாபதி, ஐநோ 8 தொகை, 12 கீழ்கணக்கு எல்லாம் தெரியும். ஏன் வேணாம் அந்த மாதிரி வெளியே கொண்டு மிரண்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? தெரியுங்க. நான் தமிழ்ல தாங்க குண்டலகேசி நான் பாஸ் ஆகிறதுக்காக எடுத்த சப்ஜெக்ட் தமிழ் தாங்க. ஆமாங்க. வேற 98 மார்க்ண்ணே. சரி உயிர் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மை எழுத்துக்கள் அதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்டுருக்கீங்க? தமிழ் தான் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. உன்கிட்ட கேட்டாங்க. சரி 17 மெய் எழுத்துக்கள் சொல்லுங்க. இவரு சாரி 11. இவர் நாளைக்குல அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒரே நிமிஷம். இந்த கேள்வியில அவனை கேட்ட கண்டென்ட் ஜாஸ்தி வருங்க. இங்க வாடா. நம்மால உயிர் எழுத்து ஒரே நிமிஷம். இவர் உழப்பிட்டாரா? டவுன் ஒரே நிமிஷம். ஒரே டவுன் கேளுங்க. ஒவ்வொன்னா கேளு. என்னை கேட்ட அன்னைக்கு 13 கரெக்ட். உயிர்மை எழுத்துக்களா? 247. என்னடா உயிர் எழுத்துக்கள் 12 இருக்கு, இங்க 18 இருக்கு. 248 இது வந்து எப்படின்னா இக்கு பிளஸ் ஆ சேர்த்தா என்ன வருது? என்ன வருது? கா. அந்த மாதிரி ஒவ்வொரு இப்படி வந்தாதான் 247 எழுத்து. புரிஞ்சா? அவன் நீ உழப்ப பாத்தீங்க அவனுக்கு எல்லாமே தெரியுங்க. நம்மகிட்ட எல்லாம் முடியுமானே? சைனால இருக்கு. சைனாவோட அந்த இதெல்லாம் இருக்கு. போன டைம் போயிருந்தேன். யாழி சிலைங்க. ஓ அது சாமி இருக்குல்ல, இது படத்துல சாமி இல்லையா, அது வகையான மிருகங்க. அது ஆமா சிவனோட 3வது கன்று இருந்து வந்த ஒரு உயிர்னு சொல்லுவாங்க சம்திங். இதெல்லாம் உண்மைண்ணே. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது ஒரு சாமி ஏதோ படம் வந்துச்சு ரீசெண்டா. யாழி வச்சு படம். யாத்தி செய்யுங்க. யாழி இந்த சாமி வச்சு தான் வந்துச்சு. நீங்க பாருங்க. யாரே உடம்பு தலை வந்து சிங்கத்தலை. இப்ப நான் பொய்யெல்லாம் பேசல. கூகுள்ல போட்டு பாரு. சத்தியமா நான் முந்தானத்தை சாத்துல பார்த்தேன். ஏதோ 10 தலை பேர் ராவணன் வந்து அந்த மலையை தூக்குறான். எந்த மலையா? ஒரே நிமிஷம் 248. எதுக்கு அந்த தூண்? அது உயிர்மை எழுத்து 248. அதனாலதான் அவன் 40. என்ன சொல்றீங்க? இங்க வந்து 248 தூண் இருக்கு. எதுக்குன்னா அந்த தமிழ் மொத்த எழுத்துக்களோட அடையாளமா அத்தனை தூண் வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கல்ச்சர்லாம் அதுக்கேத்த மாதிரி பண்ணிருக்காங்க. டவுட் 247 சொன்னா சரி. அப்ப 247 தான். அக்கும் சேர்த்தி தான். நீயும் கரெக்ட் தான், நானும் கரெக்ட் தான். ஆனா நீ ரொம்ப தப்பு. இப்போ கல்லு சேனலுக்குள்ள வந்துட்டா ஏதோ பண்ணி கொடுப்பான் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பொய். ஏதோ பண்ணி கொடுப்பான். அது லைட்டா உழப்பிட்டு பண்ணி வேணா கொடுப்பாங்க. சைனீஸோட அந்த இதெல்லாம் வருதுங்க. சைனீஸ் இல்லைங்க அது. சைனீஸ் இல்லைங்க அது வந்து ஸ்ரீலங்காங்க. ஸ்ரீலங்கால வந்து புத்தர் ஃபேமஸ்.
அது இங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன கண்டிப்பா ஸ்ரீலங்கா தமிழ், நம்மளும் தமிழுங்க ஓரளவுக்கு அந்த கனெக்ஷனுங்க. ஸ்ரீலங்கா வந்து ஒரு மாதிரி தமிழ் உள்ள போய் பேசுவாங்க, அப்படியே செந்தமிழா இறக்குவாங்க. ஈழம் மட்டும்தாங்க. பொன்னியின் செல்வன் பார்த்ததுல அங்கெல்லாம் வந்து இடசமா அந்த மாதிரியா ஜெயம் ரவி அங்கதானே கொண்டு போய் சேர்ப்பாங்க. வைத்தியம் எல்லாம் பார்த்து ஆளை காப்பாத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருப்பாங்கல்ல. இப்ப பாருங்க, மதுரை வந்தாலே வந்து எங்க அண்ணன் வந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்துருவாரு, அந்த பாடி லாங்குவேஜ் வந்துருவாரு. அது போக வந்து இங்க ஒருத்தர் ஃபேமஸா இருக்காருல, அவரோட லாங்குவேஜ் வாய்ஸ் பேசுவார். பேசுறேன் அண்ணா சுத்தா கூட சொல்லக்கூடாது. என்னடி இது இப்போ ஆனா ரூம்ஸ்ல உற்றார் இருக்கிற ரூம்ஸ் இது. அப்புறம் இது வந்து அப்படின்னு என்னது ரிலேட்டிவ்ஸ் தங்குற ரூம்டா இது. இது வந்து ஆயுதம்லாம் இருக்குல்ல, மீன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் மாட்டோம். அது என்ன மாதிரி அர்த்தம் வைக்கிறது? வசந்த பாவின்னா தெரியல. தேவல் போர் இடம், சேவை சொல்லிட்டு விட்ட இடம்லாம் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் யார்ட். வசந்த பாவினா என்ன தெரியுமா? பத்திரிகை மேடை. இதை யாச்சும் கடை சொல்றா என்ன சொர்க்க விலாசம். இப்படியா சொர்க்க விலாசம் கூகுள படிச்சு சொர்க்க விலாசம் தெரியலண்ணே. சந்தரிகை மேடை. வாங்க ஸ்டெப் இதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, இந்த ரூம்ல இந்த பேலஸ்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பத்தில எழுதிருக்காங்க, அவ்வளவுதான். வாங்கப்பா, நீங்களும் வந்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க. இது ஒன்றும் முக்கியமான இடம் இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 5 பேர் சேர்ந்தா ஒரு பில்லரையே கட்டி பிடிக்குமா? இங்க வாங்க பண்ணி பாப்பா, பண்ணி பாப்பா. இங்க இப்படி போடா, டே எப்படி போனேன், இப்படி போனேன். ரமேஷ் என்னங்க இதெல்லாம்? இவன் இதெல்லாம் பண்ணவே கூடாது, இருக்கிறதுல இவங்க கெடுத்து விடுறாங்க. அதுதான் நம்ம ஊர்ல டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஏன் தெரியுமா டெவலப் ஆகல? இந்த மாதிரி ஆகாவளியால் தான், இவனுங்களால தான். இவங்க வந்தீங்களா ஏதோ பண்ணீங்களா போனீங்களான்னு இருக்கணும். அதுக்கு எதுக்கு இதெல்லாம் டேமேஜ் பண்றாங்க? ராஜாவோட சேர் அங்க இருக்கு, ராஜா அது நான் உட்கார வேண்டிய பொருள். இது என்ன பாத்தீங்கன்னா, அந்த திருமலை நாயக்கர் அவர் வந்து யூஸ் பண்ண வந்து இந்த ஒரு நீ அங்க வைக்க ராஜ சிம்மாசனம். அது இன்னும் மாத்தாம அப்படியே வச்சிருக்காங்க கேட்டு போட்டு. ஏன்னா இன்னும் அந்த கிழிஞ்சதெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னுமே 6 மணிக்கு மேல அந்த லைட் ஷோ சொன்னல, லைட் அண்ட் டிஜே இங்கதான் லைட் ஷோ வந்து ஒரே லைட்ல இங்க லைட்ல ஃபுல்லா எல்லா சைடுலயும் லைட், எல்லா சைடுமே லைட் இருக்கு. அந்த சென்டர்ல பயங்கரமா இருக்குமாமா. ஈவினிங் வந்தீங்கன்னா பட்டாசு கிளப்பலாம். 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா 5 மணியோட க்ளோஸ் போட்டுருக்காங்க. 6 மணிக்கு மேல அந்த ஷோனால உள்ள க்ளோஸ்ரா. இந்த ஷோ பாக்குறதுக்கு தானே ஆளே வராங்க. அதுதான் என்னங்க இந்த ஷோ நடத்துறாங்கல்ல, நிறைய பேர் இப்ப நமக்கே தெரியாது இல்லைங்க. இப்ப நமக்கு இங்க வந்தாலும் தெரியுது, நிறைய பேர் தெரியாம இருக்குல்ல. அவங்க சொல்றேன் நான் 6 மணிக்கு மேல வந்தேன். அது புரிஞ்சுங்க. 5:30 க்ளோஸ் போட்டுருக்காங்க. திருமலை நாயக்கர் மகால் வந்தீங்கன்னா பார்க்கிங்லாம் கிடையாது, கார் பார்க்கிங்லாம் வந்து கிடையாது. எங்கேயா ரோட் சைடு பாடிக்கலாம் கார். டவுட் வந்து அதே வந்து தூண்டி விட்டாங்க, யாரையும் கட்டுப்படுத்த முடியல. கேட்கற என்ன சொல்றேன்னா, பாலாபுரம் கேட்டாரு, ராஜா சேர்ல உட்காந்துருக்காரு. அங்க வந்து அவங்க மாமனாரே வந்தாலும் எப்படா பாப்பாரு, பைனாக்குள்ள பாப்பாரு கேட்டாரு. அவரு கேட்டாரு, அவரு பதில் சொல்லிக்கேன். அவன் என்ன கேட்டானா, இத்தனை புறா வேணா மேல இருந்து ஆகி போச்சுன்னா ராஜா மேலே உண்டா எடா பண்ணுவாங்க. அது கேட்கலாம். ஒண்ணு சொல்லிட்டுமா, இதை கட் பண்ணிட்டு அவனை அடிச்சு அனுப்பிடுங்க. புறா கறி போட்டுருவாங்க. புறா கறி தான் அங்க. அப்பெல்லாம் புறாலாம் அப்ப இருக்கவே இருக்காது. புறா தூதுவரைக்கு அதாங்க மெசேஜ் போஸ்ட் மாதிரி அது பண்ணுவாங்க. யாருங்க நீங்க புறா பொறுத்தி சாப்பிட்டா அது வந்து அப்பன்ஸ் ஆயிருங்க, நாட்டு போராயிருங்க. அதான் இந்த மாதிரிலாம் இருக்காது. கூண்டுல வச்சிருப்பாங்க புறாலாம். இந்த மாதிரி ஓப்பன் விட்டுருப்பாங்களா? அப்புறம் சொல்ற மாதிரி காக்கா தலையில விழுகாரா, கிரீடம் விடுறாருல. இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜிகிதண்டா சாப்பிட வந்துருக்கோம். வாங்க போய் ஜிகிதண்டா சாப்பிட்டு மதுரையில் எங்க ஃபேமஸோ எங்க ஃபர்ஸ்ட் ஜிகிதண்டா இருக்கோ அங்கேயே வந்துருக்கோம். மதுரை கிட்ட வந்துச்சு. ஏன் ஃபேமஸ்? ஆளு இந்த கிட்டான எல்லாம் வந்து கரெக்டா சூப்பரா கரெக்டா இருந்தா நல்லா இருக்கு. வாயை தெரிக்கிறோம். இல்ல புரியல. கைஸ், ஒரு சின்ன அசம்பாவிதம் வந்துச்சு. நம்ம கேமராமேன் வந்து ஒழுங்கா மைக்கை ஆன் பண்ணாம ரெக்கார்ட் பண்ணாம விட்டான். ரொம்ப துன்பத்துல போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, சொல்லி தொலைங்க. என்ன சொல்லணுமோ இல்ல என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. கேமராமேன் எது கேமரா போடுறாங்க.
எத்தனை திட்டுறாங்களா அவனுக்கு லெமன் ஜூஸ் கூட சாகடிக்கிறேன் அவனா வெறுப்புல போயிட்டு இருக்கேன். ஆனா ஏதாவது சரி பரவாயில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்கான். இந்த ஒரு இதில் உழைப்பு விட்டான் விடுங்க. இது வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்கான். இந்த ஒரு இதில் உழைப்பு விட்டான் விடுங்க. ஆனா நல்ல நல்ல கண்டென்ட்டா இப்பதான் என்னென்னமோ பேசணும். இது வரைக்கும் பேசாத ChatGPT எல்லாம் நாங்க பேச வச்சு கூட்டு வந்தோம். முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஜிகர்தண்டா வந்து ஒரு முகலாய மன்னர்னால அவருக்கு ஒரு டெசர்ட் வேணும்னு கண்டுபிடிக்கப்பட்டதுதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றா பேசி நிறைய விஷயம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல வீடியோவாக தான் வரும். திருப்பி பேசுங்களா? திருப்பி பேசணுமாடா? திருப்பி பேசுவா, திருப்பி பேசுங்க. நீ இப்படிலாம் வெறுப்பா பேசணும். ஒரு நிமிஷங்க. ஜிகர்தண்டாக்கு எக்ஸாம்பிள் நாங்க என்ன பேசியிருந்தோம்னா, ஜிகர்தண்டா வந்து எங்கெங்க உருவாச்சு, எப்படி உருவாச்சு, எப்படி ஃபர்ஸ்ட் மதுரைக்கு வந்தது, அது எப்படி மதுரையோட அடையாளமா மாறிச்சுங்கிறத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம். அதை வந்து கரெக்டா உள்வாங்கி புரிஞ்சுக்கங்க. வந்து எந்த நூற்றாண்டுல வந்துச்சுன்னா 17ஆம் நூற்றாண்டுல முகலாயர்களால இங்க வந்துச்சு சொல்றா. அதான் எதுக்கு வந்துச்சு, முகலாயர் மன்னர்கள் வந்து போர் தொடுப்பாங்க. அந்த இடத்துல எந்த இடத்த அவங்க ஆக்கிரமிக்கிறாங்களோ அந்த அவங்களோட இந்த பாரம்பரிய ஃபுட்டை இங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் ஜிகர்தண்டா இங்க வந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பாதாம் பால் மாதிரிதான் இருந்துச்சு. போக போக கொஞ்சம் பாத்திட்டாங்க. சில விஷயங்களை ஆட் பண்ணி அப்படியே ஜிகர்தண்டா ஆக்கிட்டாங்க. பாதாம் பிசின் ஐஸ்கிரீம் தப்ஜா சீட் இதெல்லாம் போட்டு ரஜினி அசின், பாதாம் பிசின், அந்த மாதிரி அசின் அனுஷ்கா, த்ரிஷா, நயன்தாரா, சமந்தா. அது போக வந்து இங்க குடிச்ச ஜிகர்தண்டா தான் வந்து ஒரிஜினல். அங்க குடிச்ச ஜிகர்தண்டா வந்து நேத்து நைட் காபி முறையான காபி. நேத்து நைட் நானும் கண்டு ஒண்ணு குடிச்சான். போடலண்ணே. புளிப்பு அவன் ஒரு நிமிஷம் காலையில ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், கேமராமேன் லெசி கேட்டான். 400 ரூபாய் லெசி. ஃப்ரீ லெசி. நம்ம அப்படி ஆச்சே. ஜிகர்தண்டா கொண்டு வாங்க. உள்ள இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சா ஜிகர்தண்டா கெட்டியா இருக்கு. சேர் விட்டு நல்லா கெண்டு குடிக்கிறோம். அப்படியே வாந்திர மாதிரி ஆச்சு. குடிச்சிட்டே 3/4 கிளாஸ் இருக்கு. நாங்க கிளம்பிட்டோம். நாங்க குடிச்சு முடிச்சு கிளம்பிட்டோம். கல்லு கிளம்ப பார்த்தா வாடாப்புல போலான்றான். ஏன்னா குடிக்கலாம் கேட்டா இல்லைண்ணா நல்லா கீழே ஒத்துக்கணும் பண்ணிட்டான். டேய் குடிச்சு விட நினைச்சுக்குவானா அப்படின்ட்டு ஆளு கொஞ்சம் குடிச்சு வந்துட்டான். குடிச்சு அடுத்தது பாத்ரூம்ல உட்காந்துருந்தேன். கல்லு வந்தா 2 நாள் தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? 4 மணி நேரத்துக்கு 4 கொஞ்சம் பொய் போதுங்க. இதோட இந்த விளாக்ஸை முடிச்சுக்கலாங்க. We are going to திருப்பூர். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடை அட்ரஸே கடை தான்டா. மார்க்கெட்ல கீழே மாரட் ஸ்ட்ரீட் கார்னர். அங்க வந்து ராமராஜெல்லாம் கிடையாது. ஜிகர்தண்டான்னு சொன்னாலே போதும், அடையாளம் வந்துடும். அட்ரஸ் ஜிகர்தண்டா தான் அட்ரஸ். அட்ரஸ் தான் ஜிகர்தண்டாவே. அதே மாதிரி ஜிகர்தண்டா முடிச்சு அப்படியே ஆப்போசிட்னா தென்னங்குத்து கடை இருக்கு. தென்னங்குத்து வாங்கி சாப்பிடுங்க. வயிற்று புண்ணு வாய்ப்புலாம் நீட்டாக சரியாகும். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. மூலம் அதனால இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ. 50 ரூபாய்க்கு 10.